Hello students, this is Iqbal. இப்போ பார்ட் 4 வீடியோஸ் பார்க்குறோம். இதில் வந்து லாஜிக்கல் ஈக்குவலன்ஸில் சில லாஸ் வந்து பார்க்க போகிறோம். நிறைய லாஸ் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 லா கிட்டே இருக்குது. நீங்கள் அதை மக்கப் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ அதை மக்கப் பண்ணால் சரியாக வருதுங்கிறதுனால நம்ம ஆக்சுவலாக என்னென்னா இந்த சம்ஸ் கொடுப்பாங்க. நம்ம டேபிள் யூஸ் பண்ணி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். டேபிள் யூஸ் பண்ணி அது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோமா. டேபிள் யூஸ் பண்ணாமல் நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சரியா? ஆக்சுவலாக நீ இதை மக்கப் பண்ணணும். ஆனால் நம்ம அப்படி மக்கப் பண்ணால் சரியாக இருக்காதுனால நம்ம என்ன பண்ணணும், இந்த இதோட கொடுத்துருக்கேன். இது எப்படி வந்துச்சுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதை மக்கப் பண்ணிக்கோங்க. இல்லைனா சில இடத்துல உங்களுக்கு புரியாட்டி கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் போட்டு பார்த்து, ட்ரூத் போட்டு பார்த்து கூட நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஐடம்பொட்டன்ட் லா அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பிஆர் பிஆர் இருந்தாலும் சரி, பி அண்டு பிஆர் இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே ரிசல்ட் என்ன கிடைக்கும், பிஏ தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐடம்பொட்டன்ட் லா. பிஆர்பி, ஓகேவா? நான் ஆர்னா என்ன சொல்லியிருக்கேன், இது டிக்கு. ஒரு ட்ரூ இருந்தாலும் ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கேனா. ஸோ பிஆர் இருந்தாலும் சரி, பி அண்டு பிஆர் இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே ரிசல்ட் என்ன கிடைக்குது பாருங்க, பி. ஸோ இதை மக்கப் பண்ணி ஆகணும் நீங்கள். ஸோ அது எப்படிங்கிறத பாருங்க. ஒரே லெட்டர் தான் இருக்குது, ஓகேவா? ஒரே லெட்டர் இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2 பவர் 1 ஒரு லெட்டர் தான். அப்போ 2 பவர் 1னா 2 தான். அப்போ ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். அப்போ இதுக்கும் அதே தான், ஒரு ட்ரூ ஒரு பி தானே, அதுவும் திருப்பி எழுதுகிறோம். ஓகே, பிஆர்பி. ஆர்னா என்ன சொல்லியிருக்கேன், டிக்கு மாதிரி இருக்கா. ஒரு ட்ரூ இருந்தாலும் ஆன்சர் ட்ரூ, ட்ரூவே இல்லைனா மட்டும்தான் ஃபால்ஸு. அண்டுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஆன்சர் ஃபால்ஸு. இப்போ இங்கே ஃபால்ஸு, ஆனால் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தனால ட்ரூ போட்டிருக்கோம், அவ்வளோதான் இது, ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு தேவையில்லை, இது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ அப்படின்னு எழுதுவோமா. செட்ஸில் எழுதுனா நம்ம எப்படி எழுதுவோம், ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏ அப்படின்னு எழுதுவோம் தானே. ஸோ அதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 2 நம்பர் இருக்குது, 2 + 3யும் 5 தான் வரும். அதை 3 + 2 நீங்கள் கண்டுபிடிச்சாலும் என்ன வரும், 5 தான் வரும். 2 + 3 போட்டாலும் 5 தான், 3 + 2 போட்டாலும் 5 தான். ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ரெண்டுக்குமே ஒன்றா தான் வரும். நீங்கள் ஆர் யூஸ் பண்ணாலும் சரி, அண்டு யூஸ் பண்ணாலும் சரி, பிஆர்கியூ இருந்தாலும் சரி, கியூஆர்பி எப்படி மாற்றி போட்டாலும் ஒரே ரிசல்ட் தான் கிடைக்கும். நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம், நீங்கள் தேவைன்னா இதில் செக் பண்ணி பாருங்கள், சரியா? அதேமாதிரி பி அண்டு கியூ இல்லைனா கியூ அண்டு பி எப்படி போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும், ஓகேவா? இங்கே 2 இருக்குது, பி கியூ. அப்போ 2 இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஸ்கொயர் அப்படின்னு போடுவோமா. அப்போ என்ன வருங்க, 4. அப்போ 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் வரணும். கியூக்கு வந்து ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்கேன், ஒரு ட்ரூ இருந்தாலும் ஆன்சர் ட்ரூ. பாருங்கள், ட்ரூ இருக்குது, ஒரு ட்ரூ இருந்தாலே ட்ரூ தான், ட்ரூ ட்ரூ. ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸு, ஓகேவா? ஸோ அதேமாதிரி இதுக்கு போட்டு பாருங்கள், இதுவும் அதே தானே வரப்போகுது, ஓகேவா? முடிஞ்சு. இதுக்கு நீங்களே போட்டு பாருங்கள், இதுக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படிலாம் இல்லை, இதை மக்கப் பண்ணிக்கோங்க, ஈஸி. ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ, ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ, அந்த மாதிரி தான் இது, சரியா? ஸோ இது ஓகேயா இருக்குது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இப்போ 2 லா பார்த்துருக்கோம், ஐடம்பொட்டன்ட் லா அண்டு கம்யூட்டேட்டிவ் லா, ஓகேயா? நெக்ஸ்ட்டு இப்போ 3ஆவதாக வந்து அசோசியேட்டிவ் லா பார்க்க போகிறோம். அசோசியேட்டிவ்னா ஒன்றும் இல்லை, ஏ இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல, ப்ராக்கெட் ஷிஃப்ட் ஆகும். இந்த பாருங்கள், இங்கேயும் 6 தான் இருக்குது, இங்கேயும் 6 தான் இருக்குது. இதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் வரும், ஆனால் அது ரெண்டையும் குழப்பிக்கக்கூடாது, ஓகேவா? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவில் வந்து ஒரு பக்கம் வந்து 6 இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் என்ன இருக்கும், அண்டு இருக்கும், ஓகேவா? அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அசோசியேட்டில் வந்து எல்லாம் ஒரே சிம்பிளாக தான் இருக்கும். பாருங்கள், அண்டு வந்தால் எல்லாத்துலேயும் அண்டு தான் இருக்கும், ஆர் வந்தால் எல்லாத்துலேயும் 6 தான் இருக்கும். அப்போது பிஆர் கியூஆர்ஆர் அப்படி இருந்தாலும் சரி, இந்த ப்ராக்கெட் அப்படி இங்கே ஷிஃப்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய சம்மில் அப்படி தான் பண்ண போகிறோம், ஓகேவா? அந்த அப்படியே என்ன பண்ணுவோம், இங்கே அப்படி இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு கொஸ்டினில். நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், அப்படி இங்கே ஷிஃப்ட் பண்ணிப்போம், அதனால அது தப்பாகாது, அதான் அர்த்தம் இதுக்கு, ஓகேவா? நம்ம 10th எல்லாம் அப்படி படிச்சிருப்பீங்க அப்படின்னா, ஏ யூனியன் பி யூனியன் சி இப்படி இருந்தாலும் சரி, இல்லைனா ஏ யூனியன் பி யூனியன் சி. அப்போ என்ன இருக்குது, அந்த ப்ராக்கெட் வந்து அப்படியே இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஸோ அதான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம், ஓகே? இங்கே வந்து இந்த ப்ராக்கெட்டை தூக்கி இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், அவ்வளோதான்.
அதே மாதிரி தான் and வந்துச்சுனாலும் அதே தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ மொத்தம் இதில் எத்தனை குவான்டிட்டி இருக்குன்னா 3 குவான்டிட்டிஸ் இருக்கா. அப்போ 2 கியூப் 2 கியூப்னா எவ்வளோ வரும் 8 வரும். அப்போ 4 ட்ரூ 4 ஃபால்ஸ் பீக்கு. கியூக்கு வந்து 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் இந்த ஆல்டர்னேட்டிவாக இதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி போடணும். ஆருக்கு வந்து 1 ட்ரூ 1 ஃபால்ஸ் 1 ட்ரூ 1 ஃபால்ஸ் கரெக்டாக 8 ரோவை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா வரிசையாக என்னென்ன ப்ராக்கெட்டில் இருக்கோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓகேவா, என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ, அதுமாதிரி அப்புறம் இது கண்டுபிடிச்சிருப்பாங்க பாருங்கள். ஓகேவா, அது முடிஞ்சு. அதுக்கப்புறம் டோட்டலாக இது ரெண்டுக்கும் பிக்கும் QRRக்கும் இந்த இருக்குது, பி இங்கே இருக்குது, QRR இங்கே இருக்கா, இது ரெண்டுக்கும் என்ன பண்ணணுமோ ஆர்னா என்ன, ஒரு ட்ரூ இருந்தாலும் ஆன்சர் ட்ரூவில் போட போகிறோம். இது முடிஞ்சிருச்சு. இது LHS, இது பாருங்கள், இதுவும் ஒரே ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, PRQக்கும் ஆருக்கும் இது ரெண்டுக்கும் இந்த சிம்பிள் வந்து என்ன சொன்னேன், ஒரு ட்ரூ இருந்தாலும் ஆன்சர் ட்ரூ வரணும். பார்த்துங்க, ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இதை ஆண்டு யூஸ் பண்ணுங்கள். ஆண்டுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஆன்சர் ஃபால்ஸ், ரெண்டுமே ட்ரூ இருந்தால் மட்டும்தான் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கோமா. அந்த மெத்தடில் நீங்களே போட்டு பாருங்கள். ஸோ அது போட்டு பார்க்குறது விட நீங்கள் அது மக்கப் பண்ணணும். ஓகேவா, இது மக்கப் பண்ணுறது இன்னும் ஐடியா என்ன சொல்லியிருக்கேன், ப்ராக்கெட்டை அப்படியே ஷிஃப்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இங்கே இப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே இந்த ப்ராக்கெட்டை ஷிஃப்ட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். இல்லைனா இப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு தேவைன்னா இப்படி மாற்றிக்கலாம், இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை இது. ஓகேவா, அசோசியேட்டிவ் லா இதுவும் முக்கியம், பார்த்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் இதான் சொன்னேன்ல. நான் அங்கே சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, அசோசியேட்டிவ்க்கு வந்து எல்லாமே ஒரே சிம்பிளில் தான் வரும். ஆனால் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஒன்றில் ஆர் வந்தால் இன்னொன்று ஆண்ட் வரும். பாருங்கள். சரி, இது எப்படி இங்கே மக்கப் பண்ணுறது அப்படின்னா, இந்த இருக்குல்ல PRQ இது ரெண்டையும் சேர்த்துக்கணும். P மல்டிப்ளை பண்ணுற மாதிரி PRQ வந்துருச்சா. அப்புறம் இங்கே என்ன இருக்குது, ஆண்டு, அதை போட்டுருங்க. திருப்பி PR, இந்த PR அப்படியே இந்த ஆரோட சேர்ந்துடும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த PRQ நடுவில் இந்த சிம்பிளை போட்டுக்கணும். அப்புறம் PRR முடிஞ்சு. அதே தான் இங்கே P and Q போட்டாச்சா, நடுவில் R இருக்கா, R, அப்புறம் P and R, அவ்வளோதான். சரியா. ஸோ இது வெரிஃபிகேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை பார்த்தாவே புரியும். புரியாட்டி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன் இது. சரியா. ஆனால் மக்கப் பண்ணுறது தான் எல்லாமே. இங்கே PQRனால் மொத்தம் 8 வரணும். PQR ஃபஸ்ட்டு 4 ட்ரூ 4 ஃபால்ஸ், கியூக்கு வந்து 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் அப்படி வரணும். ஆருக்கு வந்து 1 ட்ரூ 1 ஃபால்ஸ் அப்படின்னு போயிடும். பாக்கியெல்லாம் ப்ராக்கெட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டு இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட். ஓகேவா. அதுக்கப்புறம் டோட்டலாக சில இதில் மாற்றி இருக்குது. ஓகே, இது +2 புக்கில் உள்ளது தான். இது எங்கேயுமே நம்ம எடுக்கல, +2 புக்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கேன். சரியா. அப்போ Q and R ஃபஸ்ட்டு. Q and Rனா என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ராங் இருந்தாலும், Qக்கும் ஆருக்கும் ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஆன்சர் ஃபால்ஸ். பாருங்கள், ஒரு ஃபால்ஸ் வந்திருக்கா, ரெண்டுலேயும் பாருங்கள், இங்கே ஃபால்ஸ், இங்கே ஒரு ஃபால்ஸ் ஒரு ட்ரூ, ஒரு ஃபால்ஸ் வந்திருக்கா. ஒரு ஃபால்ஸ்னு ஒன்று வந்தாவே இந்த சிம்பிள் வந்தால் ஃபால்ஸ் தான். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ. சரியா. இது அப்புறம் இது ரெண்டுக்கும், இதுக்கு Pக்கும் இந்த இருக்குது Q and Rக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஆர் பார்க்கணும், ஆர் கேட். அப்போ என்ன பண்ணோம், ஒரு ட்ரூ இருந்தாலும், ரெண்டையும் கவனிக்கும் போது ஒரு ட்ரூ இருந்தால் கூட ட்ரூ தான், ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ். அதே மாதிரி தான் எல்லாமே. ஓகேவா. பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கும். அதான் LHS = RHSன்னு ப்ரூவ் பண்ணுறது. கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போடலாம். சரியா. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து டிஃப்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து சின்ன கிளாஸில் எப்படி படிச்சிருப்பீங்கன்னா, A யூனியன் B இன்டர்செக்ஷன் C இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி எழுதியிருப்பீங்கன்னா, A யூனியன் B இன்டர்செக்ஷன், நடுவில் என்ன இருக்குது, இன்டர்செக்ஷன் A யூனியன் C, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. சரியா. ஓகே. இந்த ஐடென்டிட்டி லா பொறுத்தவரை ஈஸியாக நம்ம இது ரெண்டையும் நம்ம இதையும் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இது மக்கப் பண்ணுறது ஈஸி தான். பட் இது ரெண்டையும் மக்கப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக, போட்டு பார்த்தா தான் தெரிகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். சரியா. ஓகேவா. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த சிம்பிள் வந்தால் ஒரு ட்ரூ இருந்தாவே ஆன்சர் ட்ரூன்னு தானே சொல்லியிருக்கோம். அப்போ நம்மளே ட்ரூ தான் சேர்க்குறோன்னா நம்ம இதை பற்றி கவலை பண்ண அவசியமே இல்லை. கண்டிப்பாக ரிசல்ட் என்னவாக இருக்கும், ட்ரூ தான். அதே மாதிரி இந்த ஆண்ட் சிம்பிள் இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஆன்சர் ஃபால்ஸாக தான் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது நம்மளாக தான் ஃபால்ஸ் சேர்க்குறோம் அப்படின்னா
அப்போ இந்த சிம்பிள் வந்தால் ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ் தானே, அப்போ கண்டிப்பாக எல்லாமே ஃபால்ஸாக தான் வரும். ஏன்னா நம்மளே ஒரு ஃபால்ஸ் சேர்த்துட்டோம், அப்போ ரிசல்ட் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஃபால்ஸாக தான் இருக்கும். ஓகேவா இது? ஸோ இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, போட்டு பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். அதையும் சொல்லிடுறேன். பிக்கும் நம்ம அதோட என்ன சேர்க்க போகிறோங்க, ட்ரூ சாரி ஆமாம் இங்கே இருக்குது ஃபால்ஸையும், பிக்கும் ஃபால்ஸுக்கும் பாருங்கள் ரெண்டுக்கும் ஆர் கேட் தான் பார்க்குறோம். ஆர்னா ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ. அப்போ இங்கே ட்ரூ இருக்குது, இங்கே ஃபால்ஸ் இருக்குது. அப்போ ஒரு ட்ரூ இருந்தாலும் ஆன்சர் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், ட்ரூ தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வந்துருச்சா? ஓகே. ஃபால்ஸு இங்கேயும் ஃபால்ஸ், ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் தான். அப்போ திருப்பி எது கிடைக்குது, அப்போ ஆர் கேட் வந்து ஃபால்ஸு சேர்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பி திருப்பி கிடச்சிரும். ட்ரூ சேர்த்தோம்னா ட்ரூ தான் கிடைக்கும். அப்படி தான் மக்கப் பண்ணணும். புரியுதா? ஆர் கேட்டில் பியோட ட்ரூ சேர்த்தோம்னா எல்லாமே ட்ரூ ஆகிடும். அப்போது ஆர் கேட்டில் பியோட எஃப்ஐ நம்ம சேர்த்தோம்னா நம்மளுக்கு திருப்பி பி கிடைக்கும். 0 மாதிரி வச்சுக்கலாம். பி + 0 = பி, அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த சிம்பிள் வந்துச்சுன்னாவே ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஆன்சர் ஃபால்ஸ் தான். நம்மளே ஃபால்ஸை சேர்த்துவிட்டு நம்ம போய் என்ன பண்ண திங்க் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நம்மளே ஒரு ஃபால்ஸ் தான், ஒரு சிங்கிள் ஃபால்ஸ் இருந்தாவே ரிசல்ட் ஃபால்ஸ் தான் சொல்லியாச்சு, வந்துருச்சு, அவ்வளோதான். இதில் டவுட்டே இருக்கக்கூடாது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பி அண்டு நல்லா கவனிங்க, இங்கே சொன்ன மாதிரியே தான். அப்போது பியோட அண்டு ட்ரூ சேர்த்தோம்னா புரியுதா, அண்டு கேட் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பி திருப்பி கிடைக்கும். ஓகேவா? இங்கே ஆரோட ஆர் எஃப் சேர்த்தோம்னா பி, இங்கே அண்டு டி சேர்த்தோம்னா பி. ஓகேவா? இதை மைண்டில் வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன விஷயத்தை நம்ம சப்போஸ் நம்ம மறந்துட்டா கூட போட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இது தெரியலை அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், பி வந்து ட்ரூ அண்டு ஃபால்ஸ் 2 தான் வரப்போகுது. ஓகேவா? அதோட நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம், ரெண்டுமே ட்ரூ யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, இந்த சிம்பிள் இருக்குது. இந்த சிம்பிள்னா ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஆன்சர் ஃபால்ஸ், ரெண்டுமே ட்ரூ இருந்தால் ட்ரூ. அப்போ என்ன கிடைக்குது, திருப்பியே இதே தான் திருப்பி கிடைக்குது. அப்போனா பி. இதெல்லாம் நம்ம போட்டு பார்த்து கூட கண்டுபிடிச்சிக்கலாம் சைடில். இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் லா அப்படின்னா பி அதோடைய நாட் கேட். ஓகேவா? நெகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த சிம்பிள் வந்து என்ன சொன்னேன், ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ தான். அப்போ நெகேஷன்னா ட்ரூ ஃபால்ஸ் ஆயிரும், ஃபால்ஸ் ட்ரூ ஆகுமா? அப்போ ரெண்டுமே என்ன இருக்குங்க, ஒரு இதில் ட்ரூ இருக்கும், ஒரு இதில் ஃபால்ஸ் இருக்கும். இந்த சிம்பிள் வந்தால் கண்டிப்பாக ட்ரூவாக தான் இருக்கும். இது எப்படி மாறினுச்சுன்னா ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ் தானே. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், இதில் எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? ஆர் வந்து ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ, அப்போ கண்டிப்பாக எல்லாமே ட்ரூ தான். ஒரு பிக்கும் நாட் பிக்கும் ஆர் கேட் போட்டிங்கன்னா, அண்டுனா ஒரு ஃபால்ஸ் தானே, அப்போ ரெண்டுமே ஃபால்ஸாக தான் கிடைக்கும். இதுவும் ஈஸி தான். நம்மளுக்கு என்ன, ட்ரூக்கு நாட்டு கண்டுபிடிச்சா ஃபால்ஸ் தான் வரப்போகுது, ஃபால்ஸுக்கு நாட்டு கண்டுபிடிச்சா ட்ரூ தான் வரப்போகுது. தட்ஸ் ஆல். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? மைண்டில் வச்சுக்கோங்க. பி ஆர் நாட் பி வந்து ஆல்வேஸ் ட்ரூ இந்த சிம்பிள் வந்தனால. ஏன்னா பாருங்கள், பி ட்ரூ ஃபால்ஸ் வரும், இங்கே ஃபால்ஸ் ட்ரூ. எப்படியுமே ரெண்டுலேயுமே என்ன இருக்கும், இந்த இதில் ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் இருக்கும், ஒரு ஃபால்ஸ் ஒரு ட்ரூ இருக்குது. அப்போ இந்த சிம்பிள் வந்தால் ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எல்லாமே ட்ரூ தான். இதுவும் ட்ரூ ஆயிரும், இதுவும் ட்ரூ ஆயிரும். அதே மாதிரி இந்த சிம்பிள் வந்தால் ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ், ரெண்டுக்கும் பார்க்குறோம். இங்கேயும் ஃபால்ஸ் வரும், இங்கேயும் ஃபால்ஸ் வரும். ஒரு எஃப் கூட இருந்தால் வந்துடும்ல. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஓகேவா? ட்ரூக்கு நாட் வந்து ஃபால்ஸு, ஃபால்ஸுக்கு நாட் வந்து ட்ரூ. தட்ஸ் ஆல். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்வால்யூவேஷன் லா ஆர் டபுள் நெகேஷன் லான்னு தான் சொல்லுவாங்க இதை. ஓகேவா? நம்ம இன்வால்யூவேஷன் லான்னு சொல்ல மாட்டாங்க யாரும், டபுள் நெகேஷன் லா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சார் அப்படி ஒன்றும் இல்லை, இதை பார்த்தாவே தெரிஞ்சிடும். நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் இந்த மாதிரி. இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் என்ன கிடைக்கும், ஏ கிடைக்குமா, அந்த மாதிரி தான். ஓகேவா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏ டேஸ் இல்லைனா ஏ இன்வெர்ஸ், இது இன்வெர்ஸ்க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா என்ன நடக்கும், ஏ தான் கிடைக்கும். சரியா? சாரி, புரியுதா? ஏ இன்வெர்ஸ்க்கு நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஏ தான் கிடைக்கும். ஸோ அதே தான் இது. சரியா? ஸோ இதெல்லாம் போட்டு தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. டபுள் நெகேஷன்லாம் இந்த மாதிரி டபுள் நெகேஷன் வந்துச்சுன்னா, நாட் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், பி அப்படின்னு போடலாம். இன்வெர்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் வந்து ஏ தான். ஏக்கு இன்வெர்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாலும் ஏ தான். ஸோ அதே மாடல் தான் இது. ஓகேவா? 7th 1 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இது வந்து டி மார்கன்ஸ் லா 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ நான் அதை சொல்லிடுறேன் எப்படின்னு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம மற்றது பார்க்கலாம். என்ன படிச்சிருப்பீங்க? ஏ யூனியன் பி ஹோல் டேஸ்னு படிச்சிருப்பீங்களா? ஞாபகம் இருக்கா? ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ், இந்த மாதிரி படிச்சிருப்பீங்கள்ல. ஸோ அதுதான் இது, ஓகேவா? அது மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஸாக இருந்தால் ஏ டேஸ் யூனியன் பி டேஸ்னு வரும். ஏ டேஸ் யூனியன் பி டேஸ். அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கே யூனியன் வந்தால் இங்கே இன்டர்செக்ஷன் வரும், இங்கே இன்டர்செக்ஷன் தான் யூனியன் வந்துடும். ஹோல் டேஸ் வந்து தனித்தனியாக பிரியும். அதே தான் இங்கே நாட் வந்து டோட்டலாக போட்டிருக்காங்களா, அப்போது தனித்தனியாக பிரியும். இங்கே ஆண்டு வந்துச்சுன்னா இங்கே ஆர் வரும், அதுதான் இங்கேயும். இங்கே ஆர் வந்துச்சுன்னா இங்கே ஆண்டு வரும். தட்ஸ் ஆல். நீங்கள் இப்படி மக்கப் பண்ணிக்கோங்க. இது எப்படி வந்துச்சுங்கிறத வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. பட் இப்படி தான், இது ஈஸியாக இந்த இதை வச்சு நம்ம இதை மக்கப் பண்ணிக்கலாம். ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ். அதே தாங்க. நெகேஷன் ஆஃப் பி அண்ட் கியூ இஸ் ஈக்குவல் டு நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ. அதே மாதிரி நெகேஷன் ஆஃப் பி ஆர் கியூ இஸ் ஈக்குவல் டு நெகேஷன் பி அண்ட் நெகேஷன் கியூ. இதை வச்சு நீங்கள் இதை மக்கப் பண்ணிக்கலாம். சரியா? சம் பார்க்கும்போது தான் இதோடைய நீங்கள் எல்லாம் மக்கப் பண்ணால் தான் சம்மே போட முடியும். அப்படி டேபிள்ஸ் தெரிஞ்சால் தான் மல்டிப்ளிகேஷன் போட முடியும்னு சொல்லுவோம்ல. அதேமாதிரி இந்த ரூட்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த டேபிள் யூஸ் பண்ணாமல் நம்ம சம்மை சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். அது அப்போ தான் புரியும் இதோட அருமை. ஓகேவா? மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு, இந்த லா அப்சார்ப்ஷன் லா அப்படிங்கிறத நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூஷன் லாவோட குழப்பிக்கிறீங்க. நிறைய பசங்க அந்த மாதிரி குழப்பிக்கிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அதில் 3 குவான்டிட்டிஸ் வரும். பி கியூ ஆர் வரும். இங்கே பாருங்கள், இங்கே பி அண்ட் கியூ மட்டும்தான் இருக்குது. இங்கேயும் வெளியிலையும் பி இருக்குது, உள்ளேயும் பி கியூ தான் இருக்குது. ஆர் இங்கே கிடையாது. ஆர் இருந்தால் தான் டிஸ்ட்ரிபியூஷன் லா படி நம்ம எழுதுவோம். சரியா? இல்லைனா நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் லாவை இதில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இதுதான் கிடைக்கும். சரியா? டிஸ்ட்ரிபியூஷன் லா நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போவும் என்ன கிடைக்கும்னா இதுதான் கிடைக்கும். சரியா? சரி, இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் லாவை இங்கே அப்ளை பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இந்த சம்முக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோன்னு வச்சுங்க. இப்போ என்ன நடக்குதுங்க? பிஆர் பி வருமா? அப்புறம் அப்படி தானே எழுதுவோம். பிஆர்பி நடுவில் என்ன இருக்குது? அண்ட் இருக்கா? ஓகே. அப்புறம் பிஆர்கியூ, பிஆர்கியூ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஐடமெட்டன் லா படி பண்ணால் பிஆர் இருந்தாலும் சரி, பி அண்டு பிஆர் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா பி தான் கிடைக்கும். சரியா? ஸோ பிஆர்கியூ பாருங்கள், திருப்பி அதே தான், கிட்டத்தட்ட அதே மாதிரியே தான் வருது பாருங்கள் இதில். சரி, ஓகே. இப்போது சும்மா போட்டு பார்ப்போம் இதுக்கு. ஓகேவா? இப்படியே போட்டு பார்த்துருக்கலாம் போட்டிருக்கு. இப்போ போட்டு பாருங்கள். ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் போடுவோமா? ஓகே. ஸோ பிஆர்கியூக்கு இங்கே இருக்குது பாருங்கள். ட்ரூ ட்ரிபிள் ட்ரூ ஃபால்ஸ் கிடைக்குது. ஓகேவா? ட்ரிபிள் ட்ரூ ஒரு ஃபால்ஸ் வருது. ஓகேவா? சரி, நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த சிம்பிள் வந்தால் ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஆன்சர் ஃபால்ஸ்னு சொல்லியிருக்கோம். ரெண்டுமே இங்கே ட்ரூ தான், இங்கே ரெண்டுமே ட்ரூ தான். ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஆன்சர் ஃபால்ஸ் தான், ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஆன்சர் ஃபால்ஸ் தான். பாருங்கள் என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு. பாருங்கள், திருப்பி இந்த பி தான் கிடச்சிருக்கு. புரியுதா? ஸோ அதனால் நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் லாக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஐடமெண்ட் லா மாதிரியே தான் வரும் இதுக்கு. பாருங்கள், திருப்பி ரெண்டுக்குமே ஒரே வேல்யூ தான் கிடைக்கும். இங்கே ஆர் போட்டு இங்கே அண்டு போட்டாலும் சரி, இல்லை வெளியில் ஆண்டு போட்டு இங்கே ஆர் போட்டாலும் சரி, நம்மளுக்கு கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிபியூஷன் லா மாதிரி இருந்தாலும், ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் லா கிடையாது. ஆனால் அதுக்கு 3 வேல்யூ தேவை, 3 வேரியபிள் இருக்கணும். பி கியூ ஆர். ஆனால் இங்கே 2 தான் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? இதுக்கு ரெண்டுக்குமே பி தான். ஓகேவா? இது புரிஞ்சா? நம்ம புரியலைன்னா சம் போடும்போது இந்த மாதிரி சைடில் போட்டு பார்த்துக்கலாம். ஆனால் அது டைம் இழுக்கும். சரியா? டைம் ஆகும். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் மக்கப் பண்ணாமல் இதை போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் இருக்கும், உங்களுக்கு டைம் பத்தாது எக்ஸாமுக்கு. சரியா? ஓகே. இப்போ நம்ம கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தாச்சு. சில இது விட்டுருப்பேன், லா விட்டுருப்பேன். அதை நான் சம்மு வரும்போது நான் சப்போஸ் அந்த விட்டுறது இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்லித்தரேன். ஓகேவா? எல்லாத்தையும் நம்ம இங்கே நடத்த முடியாது. சில நிறைய லாஸ் இருக்குது. நிறைய லா நம்ம அந்தந்த இடத்துல நம்ம கிளியர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கொண்டு போவேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லாலாம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம போட போகிறோம். ஓகேவா? அதான் ட்ரூத் டேபிள் இல்லாமல்
இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்க போகிறோம். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.